வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான காலை உணவு, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மல் தண்ணி, சுடு தண்ணிலாம் கிடையாது. அதில் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ராகி சேமியா, ஒரு 200 கிராம் ராகி சேமியாவை நல்லா உதிரியாக போட்டு ஊற வைங்க. கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி துணியை வந்து நனைக்காமல் ட்ரையாக இருக்கும் போதே அதுலேயே நீங்கள் இதில் புழிஞ்சு அந்த ராகி சேமியா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒவ்வொரு குழிக்குள்ளே வச்சிங்கன்னா அது வெந்து எடுக்கும் போது கட்டியாக ஆகிடும். ஆனால் நீங்கள் லைட்டாக அப்படியே தூவி விடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். நல்லா புழிஞ்சிடணும் தண்ணியை. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் இனிப்பாக செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு அந்த இட்லி கொப்பரையிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படின்னா தான் அது உதிரியாக ஆகும். ஏன்னா சூடாக இருக்கும் போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நல்லா ஸ்பூன் வச்சு உதறிட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஜீனி சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி துருவின தேங்காய் எல்லாத்தையும் மொத்தமாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். இது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொழுப்பு சத்தும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது சிம்பிளான 5 மினிட்ஸ் ரெசிபி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுலேயே நம்ம காரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு அடுத்து ஒரு வரமிளகா, காய்ந்த மிளகாய் ஒரு வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதை அரையாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா, உருளைக்கிழங்கு, குடமிளகா எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த காய்கறிகளெல்லாம் வேக விட்டுடலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடியது. அதே நேரத்தில் பயங்கர சத்து, அயன், கால்சியம், அப்புறம் ஃபைபர் எல்லாமே நமக்கு ஒரே டிஷ்ஷில் கிடைக்கிது. இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் ரொம்ப சூப்பரான உணவு இது. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் அதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் வற்ற விட்டுடலாம். தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி சேமியாவை நல்லா உதிர்த்து விட்டு அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் ராகி சேமியா ரெடி. இதில் வந்து கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். மேகிக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நல்லா ஈஸியாக செய்கிற மாதிரி சத்தான ரெசிபீஸ்லாம் செய்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.